இருக்கோ, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, உங்ககிட்ட எந்த பருப்பு இருக்கோ அந்த பருப்பு அரிசி கூடயே ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 கிளாஸ் போட்டு. ஓகே. அது ஊறுறதுக்குள்ளேயும் இங்கிட்டு வெங்காயம், தக்காளி நறுக்கிக்குங்க. ம். அப்புறம் தாளிக்கும்போது கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் சாம்பார் பொடி, இதுக்கு காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அதான் நான் போட்டேன். அதான் பருப்பு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அது போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அவ்வளோதான். அளவாக தண்ணியை ஊற்றுங்க, அரிசிக்கு ஏற்ற மாதிரி. 1 கிளாஸ்னா 2 கிளாஸ் தண்ணி, 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. பருப்பு வேகணும்ல. 1 கிளாஸ் அரிசினா 2.5 கிளாஸ் தண்ணி இல்லை 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அரிசி பருப்பு எல்லாம் கழுவி போட்டு உப்பை போட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். 3 விசில் விட்டால் இறக்குங்க. சூப்பராக இருக்கும் பருப்பு சாப்பாடு. அவ்வளோ